வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு குறித்து ஓபிஎஸ்ஸிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். எல்லாம் நன்மைக்கே என பதில். எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு. அவரோட மூத்த நிர்வாகிகளும் சந்திச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி தானே. எல்லாம் நன்மைக்கு. வாங்க. சென்னையில் தொடர் நகை பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன் ஜாஃபர் குலாம் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. தரமணி ரயில் நிலையம் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றபோது துப்பாக்கிச் சூடு. சென்னையில் நேற்று நடைபெற்ற நகைப்பறிப்பு சம்பவங்களில் மூளையாக செயல்பட்டவன் ஜாஃபர் குலாம். கொள்ளையன் ஜாஃபர் மீது 50க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல். சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றது முதல் இது 4வது என்கவுண்டர். ரவுடிகள் திருவேங்கடம், காக்காத்தோப்பு பாலாஜி, சிசிங் ராஜா ஆகியோர் ஏற்கனவே என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 65,560 ரூபாய்க்கு விற்பனை. திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமானார். இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு சென்னை சேத்துப்பட்டில் உள்ள வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. இன்று மாலை பெசநகர் மீன் மயானத்தில் மனோஜ் உடலுக்கு இறுதிச் சடங்கு. நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜா இல்லத்தில் இருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் என தகவல். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைந்த செய்தி மிகுந்த வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. எடப்பாடி பழனிசாமி, வைகோ, அண்ணாமலை, ஜி.கே. வாசன், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல். சென்னை சேத்துப்பட்டு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மனோஜின் உடலுக்கு திரை உலகினர் நேரில் அஞ்சலி. நடிகர் கார்த்தி, இயக்குநர்கள் ஆர்.கே. செல்வமணி, ராம், சேரன், மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் நேரில் அஞ்சலி. மனோஜ் உடலை பார்த்து கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினார். எனது ஆத்ம நண்பர் பாரதி ராஜாவின் புதல்வனும் நடிகருமான மனோஜ் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியடைந்ததாக கமல்ஹாசன் வேதனை. மனோஜ் மறைவுக்கு பாக்யராஜ், பவன் கல்யாண், டி. ராஜேந்தர் உள்ளிட்டோரும் ஆழ்ந்த இரங்கல். இப்படி ஒரு சோகம் பாரதி ராஜாவுக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என மனோஜ் மறைவுக்கு இசைஞானி இளையராஜா இரங்கல். என்ன சொல்வது என்று தமக்கு வார்த்தைகளே வரவில்லை என்றும் உருக்கம். என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை. இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினாலும் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று காலம் விதித்திருக்கின்ற காரணத்தால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் காலமானார். வயது மூப்பு காரணமாக இன்று அதிகாலை உயிர் பிரிந்தது.
சென்னையில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல் நடைபெறும் என மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தகவல். பூவிருந்தவள்ளி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் அறிவிப்பு. கோவை டு சென்னை விமானத்தில் பறந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய 25 மாணவர்கள். விமானத்தில் செல்ல வேண்டும் என்ற கனவு நிறைவேறியதாக மாணவர்கள் மகிழ்ச்சி பேட்டி. ஃபர்ஸ்ட் நாள் கூட்டிகிட்டு வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. ஃப்ளைட்டில் மேகம் நிறையா சிட்டிஸில் எல்லாத்தையுமே பார்த்தேன். அப்புறம் அனுபவம் ஜாலியாக, ரொம்ப ஜாலியாக பசங்க கூட பேசிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் இது மறக்க முடியாத ட்ரிப்புன்னு சொல்லலாம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 12 மீட்டர் மின்சார குளிரூட்டப்பட்ட பேருந்து மாதிரி புகைப்படம் வெளியீடு. 100 மின்சார குளிரூட்டப்பட்ட பேருந்துகளின் சேவை மே மாதம் தொடங்கப்படும் என எதிர்பார்ப்பு. ஆளுநர் சந்திப்பில் தமிழின் பெருமையும் தமிழக பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவே எல்லா சொற்களையும் பயன்படுத்தினேன். ஆளுநருடனான சந்திப்பு சர்ச்சையை கிளப்பிய நிலையில் நடிகர் பார்த்திபன் விளக்கம். +2 பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்த நிலையில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்கும் என தேர்வுகள் இயக்குநரகம் அறிவிப்பு. +1 தேர்வு தாள்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி 30 வரை நடைபெறும் எனவும் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து சேதம். இரவு நேரம் என்பதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. கோவை பல்லடத்தில் பயணியை பேருந்தில் ஏற்ற மறுத்த அரசு பேருந்து நடத்துனர். பொதுமக்கள் வீடியோ எடுத்ததை கண்டதும் ஓடி வந்து மன்னிப்பு கேட்ட வீடியோ வைரல். நீ வேன் நீ கிளம்புங்க. நீங்க வேணாம், சிங்கநல்லூர் 2 சீட் ஏத்தாம பண்றீங்க. போங்க, நீ கிளம்புங்க. இதெல்லாம் வாங்க பேசுறாங்க, இதெல்லாம் வாங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அரசு மருத்துவமனையில் பிரசவ மருத்துவர் இல்லாததால் கர்ப்பிணி அலைக்கழிப்பு என புகார். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க உறவினர்கள் கோரிக்கை. ராமநாதபுரத்தில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அதிகாலை முதல் களை கட்டி வரும் ஆட்டு சந்தை. இதுவரை 5 கோடி ரூபாய் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தகவல். திருநள்ளாறு ஆலயத்தில் வரும் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறாது என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அடுத்த ஆண்டுதான் சனிப்பெயர்ச்சி என விளக்கம். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள் புலியை சுற்றி வளைத்த செந்நாய் கூட்டம். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தப்பி சென்ற புலியின் வீடியோ இணையத்தில் வைரல். சிறார் மீதான பாலியல் தாக்குதல் வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த சர்ச்சைக்குரிய உத்தரவு. தாமாக தலையிட்டு மேல் விசாரணைக்கு எடுத்தது உச்சநீதிமன்றம். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் 8 நக்சலைட்டுகள் கைது. வெடிப்பொருட்கள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் என தகவல். பிரீமியர் தொடர் லீக் போட்டியில் இன்று கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி.
இரு அணிகளும் முதல் போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் முதல் புள்ளியை பெற முனைப்பு காட்டும் என்பதால் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீரர் சுனில்குமார் வெண்கலம் வென்று அசத்தல். சீன வீரர் ஹுவாங்கை வீழ்த்தி அசத்தல் வெற்றி. தங்க கடத்தல் விவகாரத்தில் நடிகை ரன்யா ராவ் ஜாமீன் கோரிய வழக்கு அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்குகிறது பெங்களூரு நீதிமன்றம்.